मोहन कृष्णा राधा मन मोहन कृष्णा राधा मन मोहन मीरा मन मोहन कृष्णा मीरा मन मोहन मेरा मन मोहन कृष्णा मेरा मन मोहन कृष्णा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद जय बोल सद्गुरुनाथ महाराज की जय. பகவானுடைய அவதாரங்கள் அனந்தமாக இருக்குங்கிறார். அவதாராக்கியசங்கேயாக ஹரே சத்வநிதேர் த்விஜாக. ஆனால் எல்லா அவதாரத்தை காட்டிலும் சிறந்த அவதாரம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்று சொல்லி இந்த அவதாரங்களெல்லாம் எழுதுறதுக்குன்னு ஒரு அவதாரம். ஏன்னா அதுக்கு தான் வியாசாவதாரம். வியாசருக்கு என்ன பெருமைன்னா, இந்த வியாசர் இல்லைன்னா நமக்கு எந்த அவதாரமும் தெரியாது. அதனால் எல்லா அவதார காட்டிலும் சிறந்த அவதாரம் எதுன்னு சிஷ்யாலாம் அண்ணா கிட்ட கேட்க, வியாச விஜயத்தில் அண்ணா ஆரம்பிக்கிறார், வியாசாவதாரம் தான் சிறந்தது. ஏன்னா அவர் இல்லைன்னா எந்த அவதாரமும் நமக்கு தெரியாமல் போயிடுமே. எல்லா அவதாரத்தையும் எழுதின அவதாரம் வியாசாவதாரம். இருந்தாலும் அந்த வியாசருக்கே மனசில் ஒரு சமாதானம் இல்லை. அப்போ தான் நாரதர் வரார். நாரதர் வந்த உடனே மனசு நிம்மதியாக இல்லையேன்னா, நிம்மதியாக இருக்கணும்னா நிம்மதியாக இருக்கிற கிருஷ்ண கதையை சொல்லணும். அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். நான் கிருஷ்ணனை நினச்சா தான் நம்ம நிம்மதியாக இருப்போம். ஸ்ரீ கிருஷ்ணா துவத் பதோபாசனம் அபயதமம். பயம் இல்லாமல் இருக்கணும்னா கிருஷ்ணனை நினைக்கணும். நான் பாக்கி எல்லா தெய்வங்களுக்கும் பயம் இருக்குது. நான் இந்து மதத்தில் பாருங்கள், எல்லா தெய்வமும் ஒரு ஆயுதம் வச்சுன்னு இருக்கான். பெருமாள்னா சக்கரம், சிவன்னா சூலம், இப்படி எல்லா தெய்வங்களும் ஒரு ஆயுதம் வச்சுன்னு இருக்கு. ஆயுதமே இல்லாமல் ஒரு தெய்வம் யாரடானா குருவாயூரப்பன் கிருஷ்ணன் தான். புல்லாங்குழலை வச்சுன்னு இருக்கான். எல்லாரும் சொல்லுவான் அந்த தெய்வங்களுக்கு பயம் இல்லை, பக்தனை காப்பாற்றுறதுக்காக தான் ஆயுதம் வச்சுன்னு இருக்காம்பா. கிருஷ்ணனுக்கு பக்தனை காப்பாற்றுறதுக்கு கூட ஆயுதம் வேணும்னு அவசியம் இல்லை. கோவிந்த ஆசங்கவம் ஆத்த வேணும். புல்லாங்குழலை வச்சுட்டே ஊதியே நம்முடைய வேண்டாத தள்ளி, ஊதியே வேண்டியதை கூப்பிட்டு ரெண்டும் பண்ணுவான் பகவான். எல்லாத்தையும் தள்ளுறதுக்கும் ஒரே புல்லாங்குழல் தான், கூப்பிட்றதுக்கும் ஒரே புல்லாங்குழல் தான். அதனால் கோவிந்த ஆசங்கவம் ஆத்த வேணும். அதனால் அந்த கிருஷ்ண கதையை சொல்லுங்கோன்னா, கிருஷ்ண கதை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பயம் ஒன்றும் இல்லை. தப்பாக சொல்லாமல் இருக்கணுமே எனக்கு, ஆனால் தப்பு இல்லாமல் சொல்லணும், கரெக்டாக சொல்லணுமேனு கவலையாக இருக்குது. அப்போ தான் சொன்னார், யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி. நமக்காக சொன்ன ஸ்லோகம். பிரதிஸ்லோகம் அபத்தமாக சொன்னாலும் பரவாயில்லை, கிருஷ்ணன் காப்பாற்றுவான். ஒருத்தருக்கு பாவம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா சொல்ல தெரியல, ஸ்ரீ திருஷ்ணாய நமஹா ஸ்ரீ திருஷ்ணாய நமஹா, காக்க பதில் தா சொன்னார். ஸ்ரீ திருஷ்ணாய நமஹான்னு ஒரு பெரியவர் போய் அவரை, ஏண்டா கிருஷ்ணான்னு சொல்லாமல் திருஷ்ணான்னு ஏண்டா சொன்னேன்னு அடித்தார். திருஷ்ணானா ஆசைன்னு அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணன்னு சொல்கிறதுக்கு ஸ்ரீ திருஷ்ணன்னொன்னே அந்த பெரியவரை பார்த்து பகவான் சொன்னார், ஏண்டாப்பா அதுவும் ரெட்டு தானேன்னார். ஸ்ரீனா மகாலட்சுமி அல்லது ராதை, அந்த ராதைட்டா திருஷ்ணா ஆசை உள்ள நான் தான். ஸ்ரீ கிருஷ்ணனுங்கிறத விட ஸ்ரீ திருஷ்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டா. அதனால் பகவான் எப்படி சொன்னாலும் பகவான் ஏற்றுன்றுவார். ஏன்னா எல்லாத்துக்குமே வியாக்கரணம் கிராமட்டிக்கல் பார்த்தா சரியாக வராது. சின்ன குழந்தைகள் இங்கா வேணுங்கும். இன்னும் இங்கானா என்னென்னு ஒன்றே கூகுளில் போய் சர்ச் பண்ணால் தெரியாது. அது அம்மாவுக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியும். அது காரியம் நடந்துடும். அதனால் எல்லாத்துக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. அதனால் நீ எப்படி சொன்னாலும் அது பகவானுக்கு புரியும். அது பிரேம பாஷை. பாகவதமே சம்ஸ்கிருத பாஷை இல்லை, சமாதி பாஷைன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதனால் பகவான் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பான். அண்ணாவே இந்த பூந்தான சரித்திரம் அதை அண்ணா சொல்கிறார். இதில் பக்த ரத்னாவளி அப்படின்னு கிரந்தம், அதில் எல்லா பக்தர்களை பற்றியும் சொல்கிறார். அப்படி எல்லா பக்தர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த பூந்தான சரித்திரத்தை எப்படி சொல்கிறாருன்னா, அவருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம்தான். அவருக்கு ஒரு பையன் இருந்து நஷ்டமானான். உடனே அந்த பையனை நினச்சி வருத்தப்பட்டார்.
குருவாயூரப்பனையே பையனாக நினச்சி வந்து சேர்ந்தார். உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும்போல் உன்னிகள் மற்றும் வேணுமோ மக்களாய் அப்படின்னு பாடினார்னு நமக்கு சரித்திரம் தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அப்புறம் என்னாச்சு, அந்த பூந்தானந்தான் மரப்பிரபுன்னு சொன்னாராம். அப்போ நாராயண பட்டத்தில் ஏன்டா மரப்பிரபுன்னு சொல்கிறேன், அமரப்பிரபு சொல்லி திருத்தி அப்படி சொன்னார். அப்படி பாகவத அவதாரம் ஏற்பட்டு கொடுத்தான். யாருக்கு? பட்டத்திரிக்கு. அந்த பாகவத அவதாரம் ஏற்பட்டதுனால தான் பட்டத்திரிக்கே வாதரோகம் ஏற்பட்டது அப்படின்னு இங்கே பக்த ரத்னாவளியில் அண்ணா வர்ணிக்கிறார். பக்தாபராத ஜனிதா ஆமயே கிண்ணகாத்ரஹ துஷ்டாவ பாகவத சங்கிரக வாக்கிய பிருந்தைஹ யோ வாதநாதமனகம் ஜெகதாம் சரண்யம் நாராயணாக்கியம் அகமத்ய பஜாமி தஞ்சே. இந்த நாராயண பட்டத்திற்கு வாதரோகத்துக்கு கேரளாக்கார ஏதோ காரணம் கதை சொல்கிறா. குருநாதருடைய ஏதோ வாங்கிட்டார்னு. இங்கே என்ன அண்ணா சொல்கிறாருன்னா, பக்தாபராதம், அந்த பக்தனுக்கு செய்யக்கூடிய அபராதம், அதனால தான் அவருக்கு வாதரோகம் ஏற்பட்டது. அதுவும் எதுடான்னா, இதிலே பட்டத்திரியே சொல்கிறார், அன்றைக்கி மதுரா நகரத்தில் உன்னை எல்லாரும் கையில் பலவிதமான பல புஷ்பங்களை வச்சுன்னு உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு. அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக நிற்காமல் போயிட்டேனே, நின்று இருந்தேன்னா இது மாதிரி கஷ்டப்படுவேனான்னா. பட்டத்திரி சொன்னால், நல்ல வேளை நீ நிற்கலைன்னு. நீ அன்றைக்கி நின்று இருந்தேன்னா மோட்சம் கிடச்சிருக்கும், எனக்கு நாராயணியம் கிடைக்காம போயிருக்கும். அதனால் நீ இப்போ பிறந்தது நல்லது தான் அப்படின்னா. இப்படி பகவான் அந்த பக்தியை எதிர்பார்க்குறானே தவிர விபக்தியை எதிர்பார்க்கலை. விபக்தினா வேறு விபக்தி எதிர்பார்க்குறான், விசேஷமான பக்தி. இந்த விபக்தி எதிர்பார்க்கல. விபக்தினா விசேஷமான பக்தி எதிரானா கோபிகைகள் பண்ணின பக்தி, அந்த பக்தி எதிர்பார்க்கிறான். அதனால் அந்த பக்திக்கு பிராதானியம் உள்ள சரித்திரத்தை சொல்லுங்கோ. இன்றைக்கி நான் நாரதராக ஆனதுக்கே காரணம் எனக்கு கிடைச்ச 4 மாத சத்சங்கம் என்று நாரதர் தன் பூர்வ ஜென்ம சரித்திரத்தை சொன்னார். இது மாதிரி சாதுர்மாசிய காலம், மழை காலத்தில் சாதுக்கள் வெளியில் சஞ்சரிக்க மாட்டார்கள். அதனால் ஒரு கிராமத்தில் தங்கினார்கள். அந்த கிராமத்தில் இருந்த ஒரு அம்மா, இந்த நாரதருடைய அம்மா கைங்கரியம் பண்ணினால், அந்த கைங்கரியம் அவள் பண்ணினாலோ இல்லையோ பிரசாதம் இவருக்கு கிடச்சிது. இந்த சரித்திரத்தினுடைய சாரம் என்ன என்பதை அண்ணா அழகா வைஷ்ணவ சங்கீதையில் சொல்கிறார். பிரதமம் மகதாம் சேவா தத் தயா பாத்திரதா ததஹ தத் தர்மேபிருச்சிச்சாச சரித்திரஸ்ரவணம் ஹரேஹே பக்திபாவோதயச்சாச தத்வஜானம் திருடாரதிஹ சம்சாரதாபஹானிச்ச பரமா சாந்திரப்யுச்ச சத்சங்கால் லபதே லோகா ஹேவம் சுப பரம்பராம். சத்சங்கத்தினால எப்படி சுப பரம்பரை உண்டாகும் என்பதை சொல்கிறார். பிரதமம் மகதாம் சேவா, முதல்ல மகான்களுடைய சேவை. அப்புறம் தத் தயா பாத்திரதா ததா, அந்த மகான்களுடைய தயைக்கு பாத்திரமாக ஆகிறது. தத் தயா பாத்திரதா ததா. அப்புறம் தத் தர்மே அபிருச்சிச்சாச்ச, அந்த மகான்களை வந்தால் ஒரு மாமா என்ன பண்ணார், பார்த்து மாமியை கொண்டு விடுறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சத்சங்கத்துக்கு வந்தார். அண்ணா சயான் என்கிற ஊரில், அந்த காலத்தை சயான், பாம்பேயில் சயானில் ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது. அங்கே அண்ணா விஸ்தாரமாக பாகவதம் சொல்லியிருக்கார். அப்படி பாகவதம் சொல்லும்பொழுது இந்த பாட்டை வேறு பாடினார். யோகயாக விரத தீர்த்த க்ஷேத்ர ஹோம பிரமுக தர்மை கிம். யோக யாகம் விரதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாத்தையும் நானே பண்ணி தெரிஞ்சுருக்கேன்னு நான் அண்ணாவே. நல்லா எல்லாம் விட்டுட்டு பேசாமல் நாம கீர்த்தனம் பண்ணுங்கோன்னு அன்றைக்கி எல்லாருக்கும் நாமோபதேசம்லாம் பண்ணினார். அப்போ ஒரு மாமா பார்த்து மாமியை கொண்டு விட வந்தார். சேஷசாயின்னு பேர் அவர் பேர். கொண்டு விட்டார். மாமியை கொண்டு விட்டுட்டு இவர் ஒரு நாளைக்கு சீக்கிரமாக வந்து விட்டார். அதனால் கொஞ்சம் பின்னாடியே நின்று ஒரு 10 நிமிஷம் கதை கேட்டார். 10 நிமிஷம் கதை கேட்டோன்னே பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வந்து கொஞ்சம் கதை கேட்கலாமின்னு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தார். அப்புறம் கேட்ட உடனே என்னாச்சு, முழுக்கவே கேட்டால் தேவையில்லாமல் லீவு போட்டார்.
அப்புறம் என்னடா பக்கத்துலேயே விசிறின்னு நின்றுட்டார். கடத்தில் விசிறி மாமாவாக ஆகிட்டார் அவர். அதான் பிரதமம் மகதாம் சேவா தத் தயா பாத்திரதா ததா தத் தர்மே பிருச்சிச்சாச்ச. இப்படி ஒரு சத்சங்கம் எப்படி ஒருத்தனை உயர்த்தும். சரித்திர சிரவணம் ஹரேகி. அப்புறம் பக்தி பாவோதயச்சாத. பக்தி பாவங்கள் ஏற்பட்டு பாகவதமத்தில் ராதா சுதானதி மீராச்ச பாய் இதெல்லாம் எழுதினார். தத்துவஜானம் திருடாரதிகி. அப்புறம் சம்சார தாபஹானிச்ச பரமா சாந்திரப்யுத. இதுதான் விஷயம், நாரத சரித்திரத்தினுடைய சாரம். அந்த நாரதருக்கு பகவான் பண்ணின கருணை என்னடனா, ஒரு குரு மூலமாக அவருக்கு போகிற வழியில் ஒரு கமிஷ்யந்தா அப்படிங்கிறார். போகிற வழியில் அவள் ஒரு வார்த்தையில் ஞானத்தை உபதேசம் பண்ணினார்கள். அன்வவோச்சன் கமிஷ்யந்தா கிருபையா தீனவத்சலாக. எல்லாம் பகவான் நமக்கு நன்மை தான் செய்கிறான். உனக்கும் எனக்கும் அந்தர்யாமியாக அந்த கிருஷ்ணன் இருக்கான். நீ எங்கே இருந்தாலும், நான் வெளியில் தூரத்தில் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருக்கும். பிரேமம் இருந்தால் எல்லோரும் பக்கத்தில் தான் இருக்கா. பிரேமம் இல்லைன்னா பக்கத்தில் இருந்தால் கூட இப்படி திரும்பி நவகிரகம் மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. பிரேமையாக இருந்தால் எங்கேயோ இருக்குது. ஆம்பலுக்கும் அந்த சந்திரனுக்கும் என்ன உறவு? ஒரு அம்மா பாடின அழகா, எங்கேயோ சந்திரன் உதயமாகறான், இங்கே இருக்கிற அல்லி அந்த மலர்றது. எங்கேயோ சூரியன் இருக்கான், எத்தனையோ கிலோமீட்டர், இங்கே தாமரை மலர்றது. எங்கேயோ மேகம் இருக்குது, இங்கே மயில் டான்ஸ் ஆடுறது. அதனால் பிரேமம் இருந்தால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருந்தால் கூட அந்த அன்பு தெரியாது. அதனால் நம்ம கூட நம்ம கிருஷ்ணன் இருக்கான் என்று உபதேசம் பண்ணிட்டு கிளம்பினார்கள். எல்லாம் பகவானுடைய கருணை. இவன் கொஞ்சம் பெரியவனாக இருந்து அம்மாவும் இருந்திருந்தான்னா உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை தான் மாட்டி விட்டுருப்பா. அதனாலேயே பகவான் என்ன பண்ணினாரோ எல்லாம் பகவான் தத்தே அனுகம்பா சுசமீட்சமானஹா. அதுவும் கருணை தான். ஏன்னா இங்கே வார்த்தை அப்படி இருக்குது, அனுகிரகம் மன்யமானஹா. 5 வயசு குழந்தைக்கு அம்மா போனால் கஷ்டம் இல்லையா, அனுகிரகம்னார். அம்மா போனதும் அனுகிரகம் நினச்சிட்டு சாதுக்களை தேடிண்டே வந்தான். தேடிண்டே வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தா பகவான் தரிசனம் கொடுக்குறான். அதுவும் அனுகிரகம். அனுகிரகம் மன்யமானஹா. தரிசனம் கொடுத்து மறைஞ்சுட்டான். திருப்பி தரிசனம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறான், வரமாட்டேங்கிறான். ஏன்னா இவனுடைய ப்ராக்டிஸுக்காக பகவான் வரல. தியானம் பண்ணுற ப்ராக்டிஸுக்கு பகவான் வரணும்னா அது ரொம்ப நாள் ஆகும். பகவானாக வரதுனால பட்டுன்னு வந்துட்டான். இப்போ பகவான் சொன்னான், அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் கயோகினாம். உனக்கு பக்குவம் இல்லைன்னா இப்போ ஏன் தரிசனம் கொடுத்தேன்னா, ஓம் பக்குவத்துக்கு இல்லைப்பா, சத் சேவையா தீர்க்கையாதே. சாதுக்களுக்கு ஏதோ பூ பறித்து கொடுத்தேன், ஏதோ பழம் கொடுத்தேன், வேஷ்டி துவச்சி போட்டு கொடுத்தேன், ஏதோ பண்ணினே, அந்த கைங்கரியத்துக்காக அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன். இனிமேல் அடுத்த ஜென்மா தான் என்று சொல்ல இந்த குழந்தை கவலைப்படையாம். நாமா ஞனந்தஸ்ய கதத்ரப பட்டன்னு குஹ்யானி பத்ராணி கிருதானி ச ஸ்மரன்னு காம்பனியட்டன் துஷ்டமனா கதஸ்பிருகா காலம் பிரதீட்சன் விமதோ விமத்சரகா. எல்லாம் பகவானுடைய கருணை என்று நினச்சிருந்து அந்த ஜென்மா முழுக்க நாமத்தை சொல்லிட்டே இருந்தார். அடுத்த ஜென்மாவில் பிரம்மபுத்திரனாக பிறந்தார். நேராக பகவான்கிட்ட போயிட்டார். உங்கள் காலை பிடிச்சின்னு இங்கேயே இருக்கேன். பகவான் சொன்னார், நீ என் காலை பிடிக்க வேண்டாம், எல்லோரும் யார் காலையோ பிடிச்சின்னு இருக்கா, எல்லார்ட்டையும் என் காலை பிடிக்க சொல்லி நீ சொல்லின்று. நான் எப்படி உங்களை விட்டு தனியாக போவேன்? நீ என் கூட இருக்க வேண்டாப்பா, நீ எங்கே போனாலும் உன் கூட நான் வந்துடுறேன். நீ என்னை பற்றி பாடிண்டே போனால் போகிறோம். நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவௌ மத் பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. நீ பாடிண்டே போ. எப்படி ஒண்டியாக பாடுவேன்? ஒண்டியாக பாடினா துணைக்கு ஒரு வீணையை தரேன்னு அந்த வீணையை கொடுத்தார். ஸ்வர பிரம்ம விபூஷிதாம். அந்த வீணையை வச்சுன்னு பாடின்னு இருக்கேன் என்று சொல்ல உடனே வியாசர் கேட்டார், பகவான் போன ஜென்மாவில் தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே, இப்போ தரிசனம் கொடுக்குறானான். இப்போ தரிசனம் பண்ணணும்னு ஆசையே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு பாடுறதே ஆனந்தமாக இருக்குது. நான் பாட்டு கண்ணை மூடிந்து கிருஷ்ணா நீ வேகனே பாரோ கிருஷ்ணா நீ வேகனே பாரோ கூப்பிடுறதே ஆனந்தமாக இருக்குது. ஏ கோபாலா ஸ்ரீவனமாலா ராதாலோலா ஆயாகி நந்தகுமாரா ஆயாகி கிருஷ்ணா நவநீத சோராயாகி. கூப்பிட்ற பாட்டே 1000 இருக்குது.
ஓடி 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 நிங்கோடி வாக்கண்ணா, பாடி பாடி நடனமாடி ஓடி வாக்கண்ணா, ஓடி 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 நிங்கோடி வாக்கண்ணா, பாடி பாடி நடனமாடி ஓடி வாக்கண்ணா. மலையாளத்தில் பாட்டு இருக்குது, எல்லா பாஷையிலையும் கூப்பிடுற பாட்டு. ரணச்சோடு ராய்ஜி ஆவோ ஆவோன்னு அங்கே போனால் அந்தந்த ஊரில் பாடுறா, துவாரகையில் போனால் அவள் பாடின்னு இருக்கா. இப்படி பகவானை கூப்பிட்றதே ஆனந்தமாக இருக்குது, பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்படி பாடின்னு இருக்கும்பொழுதே என்னை கூப்பிட்டையான்னு என் முன்னாடி வந்து குதிக்கிறான் சுவாமி. போன ஜென்ம நாரதருக்கும் இந்த ஜென்ம நாரதருக்கும் என்ன வித்தியாசம்னா, போன ஜென்மாவில் தியாயதகாச்சரணாம் போஜம் தியானம் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணின ஆரம்பித்தார். நம்மளாக பிடிக்கணுன்னா பிடிக்க முடியாது, கானம் பண்ணினா அவனாக வந்துடுவான். அதனால் இப்போ என்ன, பிரகாயதகா ஸ்வவீரியானி தீர்த்தபாதகா பிரியஸ்ரவாக ஆகூதைவ மே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. பகவானை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு மொபைல் இருக்குது. அது என்ன மொபைல்னா, இந்த கீர்த்தனமாகிய மொபைல். பாக்கி யோக யாக விரத தீர்த்த எல்லா மொபைல்லையும் பரிதிக்கு அப்புறம் கிட்டில் நெட்வொர்க்கு ப்ராப்ளம் இந்த இதெல்லாம் வரும். எந்த மொபைல் வச்சுருந்தாலும் பகவானை பிடிக்க முடியாது. அந்த நெட்வொர்க்கு கிடைக்காத மொபைல்லாம் பாக்கி இந்த யோக யாக விரத தீர்த்தம்லாம். இந்த கீர்த்தனை இருக்க எப்போவும் ஃபுல் நெட்வொர்க்கில் ஃபுல் நெட் இருக்கும், எப்போ கூப்பிட்டாலும் கிடைக்கிறது. இந்த என்ன இதில் இருக்கும் வாக்கியம் இருக்குது, ஆகூத இவ கூப்பிட்டது மாதிரினா இந்த நாம கீர்த்தனத்தினால ஒரு மிஸ்டு கால் அடித்தா போகும், பகவான் ஓடி வந்துடுவான் அப்படின்னு நாரத சரித்திரத்துடைய சாரம். என்னடானா, சத்சங்க மகிமையும் நாமகீர்த்தன மகிமையும் சொல்லி நீங்கள் பாகவதத்தை எழுதுங்கள் என்று சொல்ல தியானத்தில் பார்த்து பாகவதத்தை எழுதினார். அதை சுகருக்கு உபதேசம் பண்ணினார். சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார் என்று சொல்ல, அந்த பரீட்சித் சரித்திரத்தை சொல்லுங்கன்னு உடனே பரீட்சித் சரித்திரத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? அவள் பரம்பரையில் எல்லாருமே மகாபாகவதால். பரீட்சித்தினுடைய பாட்டி, கொள்ளு பாட்டி குந்தி எவ்வளோ பெரிய பாகவதி. அவள் அம்மா பாகவத. ஏன்னா அவள் அம்மா வயத்தில் இருக்கும்போதே பிரம்மாஸ்திரம் வந்தோடனே ஐயோன்னு கத்தலை, பாகி பாகி மகாயோகின் தேவதேவா ஜெகத்பதே. பாகி பாகின்னு கண்ணனை தான் கூப்பிட்டா. கஷ்டம் வரும்பொழுது கிருஷ்ணான்னு கூப்பிட்டா, கண்ணான்னு கூப்பிட்டா அது அனுகிரகம். கஷ்டம் வரும்போது ஐயோன்னு கூப்பிட்டா அது மகாத்மாக்களுடைய அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கஷ்டம் வரும்பொழுது நமக்கு ஐயோ அம்மா இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வருமே தவிர கிருஷ்ணா குருவாயிரப்பான்னு வருமா? அது வர்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய அபியாசம் வரணும், குரு கிருப்பை வேணும். வசிஷ்டர் சொன்னாராம், நீ பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட போகிறேம்மா, பெரிய கஷ்டங்கள் வர டயத்தில் நீ அதனால தான் ஒரு குருக்கிட்ட போய் நாமோபதேசம் ஏன் வாங்கிக்கிறோம்னா, கஷ்டம் வர டயத்துலையும் கிருஷ்ணானும் வாயில் வரணுமே. நீ பெரிய குடும்பத்தில் வாழ்க்கப்பட போகிற, மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரிஹி. அப்போ பகவானை நினச்சிக்கோன்னு வசிஷ்டர் சொன்னாராம். அதனால தான் அந்த சந்தர்ப்பத்தில் கூட திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு வாயில் வந்தது, பகவான் காப்பாற்றினார். அதனால் அந்த குரு கிருப்பை அவள் பாட்டி, அவள் அம்மா கண்ணா காப்பாற்றுனோடனே கண்ணன் அந்த வயத்துக்குள்ளே போய் காப்பாற்றினான்னு சொல்லும்பொழுதே சுகர் சொல்கிறார், வயத்துக்குள்ளே போகணுமாங்கிறார், அங்கே தானே இருக்காங்கிறார். அந்தஸ்தா, ஏன்னா எல்லாருக்கும் அங்குஷ்ட மாத்திரமாக அந்தர்யாமியாக பகவான் இருக்கான்னு வேதம் சொல்லுது. அங்குஷ்ட மாத்திர புருஷா அங்குஷ்டஞ்ச சமாஸ்ரிதா என்று பகவான் அந்தர்யாமியாக எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கான். அப்படி இருக்கிற பகவான் அங்கே உத்தராதேவிக்கு அந்தர்யாமியாக இருக்கான், அந்த குழந்தை அந்தர்யாமியாக தான் இருக்கான். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்குறோன்னு குழந்தைக்கு முன்னாடி அந்த கதையை வச்சுட்டு கிளுகிழுப்பை காட்டுற மாதிரி காட்டிகிட்டே குழந்தை கர்ப்பத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும், இப்படி சுற்றிகிட்டே இருக்கும். குழந்தை சுற்றுற அளவுக்கு இவனும் கூட 2 குழந்தையும் சேர்ந்து சுற்றுறது. ட்வின்ஸ் ஆகிடுச்சு. ஏசோ ஒரு குழந்தைக்கு 2 குழந்தையா பக்தனும் பாகவதனுமா அங்கே சுற்றின்னு இருக்கா அவள் வயத்தில். அவளுக்கு என்ன பாக்கியம் பாருங்க. கர்ப்பவாசம்னா நரகவாசம்பா, பரீட்சித்துக்கு வைகுண்ட வாசமாக போயிடுச்சு. இதை பகவான் பிரம்மாஸ்திரத்திலேருந்து காப்பாற்றினான்னு பார்த்த குந்தி அழகா ஸ்தோத்திரம் என்றால், நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தருள்பகிரவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன்னம். கிருஷ்ணா உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன்னா, எனக்கு ஆசீர்வாதம்னா பண்ணணும், அத்தையாச்சேன்னு. முதல்ல குழந்தையாக பார்த்தா அத்தைன்னு தோணும், இவனை பகவான் வைபவத்தை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும்.
ஆனால் பட்டுன்னு புரிய முடியாது கிருஷ்ணனை, ஏன்னா அப்பப்போ சிரிச்சே மயக்கிடுவான். அதனால் அப்படி சிரித்து யாரை மயக்கிறான்னா அஞ்ஞானிகளை மயக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பெரிய பெரிய ஞானிகள்லாம் குருவாயூரப்பனை பார்க்க வரா. அதுதான் ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஸ்யேமகி ஸ்திரியா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. சாதாரணமாக வேதாந்திகள்லாம் சொல்லுவாள், அந்த நிர்குண பிரம்மத்தை பிடிக்க முடியாது. அதுக்கு என்னடனா அதுக்கு சகுண பிரம்மத்துக்காக ஒரு சகுண பிரம்ம சாகாரமாக ஒரு தெய்வத்தை குருவாயூரப்பனை தியானம் பண்ணி அப்படியே அந்த ரூபத்தை விட்டுட்டு அப்படியே நிர்குண பிரம்மத்துக்கு போடும்பா. அப்படி இருக்குது. அது இந்த லௌகிகமாக இருக்கிற வேதாந்திகள் சொல்லுவாள். இங்கே பாகவத்தில் இருக்கிற எல்லாரையும் பாருங்க, எல்லா ஸ்துதியிலையும் நிர்குணத்தில் ஆரம்பிப்பா, சகுணத்தில் கொண்டு நிறுத்துவாள். நமஸ்தே புருஷன் துவாத்தியம் மாயா ஜவனிகாச்சனெல்லாம் சொல்லிவிட்டு கிருஷ்ணாய வாசுதேவாய. பீஷ்மரை பாருங்க, இதிமதி ரூபகல்பிதா விதிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு சுசுகம் உபகதே. அப்பேற்பட்ட பகவான் திரிபுவன கமனம். ஏன்னா நமக்கு அதை பிடிக்க முடியாதுங்க இப்படி சொல்லியிருக்கான். அவெல்லாம் ஏற்கனவே அதை பிடிச்சிட்டான். சுகர் பீஷ்மர் எல்லோரும் ஞானிகளாக இருக்கிறதுனால இப்போ பாகவதம் சொல்கிற ரீதி என்னடான்னா சகுணத்தை விட்டுட்டு நிர்குணத்துக்கு போகணும்லாம் சொல்லலை. நிர்குணத்துக்கு போனவாலும் சகுணத்துக்கு வந்தவா தான் இங்கே பாகவதம் முழுக்க. ஏன்னா ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் அதே தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனுவரே ஹந்த பாக்யம் ஜனானாம். அதுதான் அந்த முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். சாந்திரானந்தாவபோதமாக எந்த நிர்குண பிரம்மத்தை சொல்கிறோமோ அதுதான் பிரத்யட்சமாக இங்கே இருக்குப்பா. அது கிடைக்கலையே யோசிச்சுட்டு இருக்காது. இது கிடச்சிதே, இதுவே பெரிய பாக்யம். பாக்யம் ஜனானாம் அப்படின்னு பட்டத்திரி சொல்கிறார். அதனால் இங்கே குந்தி ஒன்று ஒன்றா சொல்கிறா, என்னை காப்பாற்றின மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை கூட காப்பாற்றலை. ஏன்னா அவன் அம்மாவுக்கு 6 குழந்தைகள் போச்சு, காப்பாற்றலை, விட்டுட்டான் பகவான். ஆனால் குந்தி அப்படி இல்லை, ஒரு குழந்தைய கூட போகாமல் எல்லாரையும் காப்பாற்றுறான். சகாத்மஜா விபோ. ஏண்டாண்ணா தேவகி கஷ்டப்பட்டால் சமாதானம் பண்ணுறதுக்கு வசுதேவர்னு ஒரு ஆத்துக்காரர் இருந்தார். எனக்கு எங்கள் ஆத்துக்காரர் இல்லாமல் நான் அநாதையாக விதவியாக இருந்தேனேன்னு தொயைவ நாதேன முகுரு விபத்கணாத். அது இங்கே இல்லை, இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் போனால் எத்தனை ஸ்திரீகள் அநாதநாத தீனபந்தோன்னு எல்லா ஸ்திரீகளையும் ஒரு கிருஷ்ணன் காப்பாற்றுறான். பிருந்தாவனத்துக்கு போனால் பார்த்தா தெரியும், பல இடங்களில் பார்த்தா அது இதுக்குன்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. அவள் ஏதோ இருக்கா, ராதே அதையும் சொல்லிகிட்டு இருக்கா, கிருஷ்ணன் தான் காப்பாற்றின்னு இருக்கான். அதனால் தொயைவ நாதேன, நாதன் உள்ளவாளுக்குமே யாரை காப்பாற்ற முடியுங்கிறார். பிரஹ்லாத ஸ்துதியில் சொல்கிறான், நார்த்தஸ்ய ஜாகதம் உதன்வதி மஜ்ஜதோ நவுஹு அப்படிங்கிறார். கஷ்டப்படுறவனுக்கு, சமுத்திரத்தில் முங்குறவனுக்கு கப்பல் தான் கதின்னா சில சமயம் கப்பலும் சேர்ந்து முங்கிறது. அப்போ யார் பண்ணுவா? ஆர்த்தஸ்ய ஜாகதம் உதன். வியாதி வந்தவனுக்கு டாக்டர் மருந்து தான் காப்பாற்றுறதுன்னா சில சமயம் அந்த மருந்தே அவனை கொல்லுறது. இப்படிலாம் நிறைய இருக்கும்போது குருவாயூரப்பா நீ இல்லாமல் யார் தான் காப்பாற்ற முடியும்? அவன் காப்பாற்றணும்னு நினச்சினா காப்பாற்றுவான். தொய் ரட்சதி ரட்சகை கிமன்னேகி தொய்ச்சா அரட்சதி ரட்சகை கிமன்னேகின்னு நீ என்னை காப்பாற்றின மாதிரி உங்கள் அம்மா அப்பாவை கூட காப்பாற்றலை. இது பற்றி பார்த்தா எனக்கு அடிக்கடி ஆபத்து கிடச்சா கூட தேவலையே என்னெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறான். எந்த பகவானை கண்டு வேதமே பயந்துட்டு பேசுகிறதோ, இந்த உலகமே பயப்படுறதோ, பீஷாஸ்மாத்வா தப்பவதே பீஷோதேதி சூரியா, அந்த எல்லாரையும் பயமுடுத்துகிறான் அந்த பகவான் இங்கே யசோதைக்கு முன்னாடி பயந்து நின்னையே. கோப்யாததே துவயி கிருதா கசிதா மதாவத் யாத்தே தசா அஸ்ருகலிலாஞ்சன சம்பிரமாட்சம். அந்த குழந்தைக்காரனை நினைக்கிறாள். ஒவ்வொருத்தர் சொல்கிறா பகவானுடைய அவதாரம் எதுக்குடான்னா. சில பேர் சொல்கிறா புண்ணியஸ்லோகஸ்ய கீர்த்தையே ஏதோ பிரியஸ்யான்வவாயே. எது குலத்துக்கு க்ஷேமத்தை பண்ணணும் வந்தான். வசுதேவரும் தேவிக்கும் தபஸ் பண்ணினா பகவான் வந்தான். அஜஸ்துமஸ்ய க்ஷேமாய வதாயச்ச சுரத்விஷாம். துஷ்டர்களான ராஜாக்களை வதம் பண்ணி தேவர்களான நல்ல ராஜாக்களை காப்பாற்றுறதுக்கு வந்தான். பூபாரத்தை நீக்கிறதுக்கு வந்தான். பவ்யஸ்மின் இந்த சம்சாரத்தில் கஷ்டப்படுற ஜனங்களுக்காக வந்தான். பவ்யஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிகி. நம்மலாம் உட்காந்துட்டு கேட்கணுமே,
எதுக்கு கிருஷ்ணாவதாரம்னா நம்ம இங்கே குருவாயூரில் உட்காந்து நான் சொல்லணும், நீங்கள் கேட்கணும், அதுக்கு தான் அவதாரம் பண்ணினார். இப்படிலாம் சொன்னால் கூட குந்தி ஃபஸ்ட்டு என்ன தெரியாமல் சொன்னால், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம். தியாகராஜர் அப்படி தான் சொல்கிறார். எதுக்கு ராமர் அவதாரம் பண்ணினார்னா, நாம் பாடணும், தியாகராஜன் பாடணுங்கிறதுக்காக தான் ராமாவதாரமேங்கிறார். நான் அந்தந்த பக்தாளுக்கு அவள் அப்படி தானே தோணும். அது மாதிரி குந்தி சொல்கிறாள், கிருஷ்ணா என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் உன்னுடைய அவதாரம். இப்போ என்ன குந்தி ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்ல கிருஷ்ணன் சிரிச்சுட்டே இருக்கானாம். மந்தம் ஜெகாச வைகுண்டா. அவளுக்கும் புரியாமல் யாருக்கும் புரியாமல் ஒன்று நமஸ்தே புருஷன் துவாத்தியம் சொல்லும்பொழுது சில பேர் ஒன்றுமே புரியாமல் புரிஞ்ச மாதிரி பேசுவாளே, அதை நினச்சிட்டு சிரிக்கிறான். அப்புறம் கிருஷ்ணாய வாசுதேவாய் நாமாவளி சொன்னவுடனே மந்தம் ஜெகாச வைகுண்டா. என்ன காப்பாற்றின மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை கூட காப்பாற்றலைனா மந்தம் ஜெகாச வைகுண்டா. எனக்கு ஆபத்தை கொடு, மந்தம் ஜெகாச வைகுண்டா. இங்கே மந்தம் ஜெகாச வைகுண்டா மோக எண்ணிவ மாயையா. இதுக்கு அண்ணா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் மந்தம் ஜெகாச வைகுண்டா மந்தம் ஜெகா. ஏன்னா இவர் சொல்கிறத ஒன்றையே நினச்சி சிரிச்சுட்டே இருக்கான். நீ தான் பகவான் தான். மந்தம் ஆமான்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது, மந்தம் ஜெகாச வைகுண்டா. இப்படி எல்லாத்துக்கும் மந்தம் ஜெகாச வைகுண்டான்னு சொல்லிட்டே வருவாள். கிருஷ்ணா நீங்கள் ஒருத்தன் இருந்தால் தான் இங்கே அப்படியே ஜிலு ஜிலுன்னு இங்கே அப்படியே வாழையெல்லாம் வாழைத்தாறு போடுறது, தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்கிறது. ஹேதந்தே தவ வீட்சிதைஹி. பகவானுடைய ஒரு கட்டாட்சம், அதனால் அப்படியே சமிருத்தியாக இருக்குது. பகவான் கட்டாட்சம் இல்லை, அண்ணா வந்தாலே அந்த இடபடியே சமிருத்தியாக இருக்கும். பூ பழம் எல்லாம் அப்படியே இருக்கும். மந்திரமூர்த்தி மாமா சொல்லுவார், பிருந்தாவனத்துக்கு அண்ணா வந்தால் அப்படியே பூ பழம் எல்லாம் அப்படியே நிறைஞ்சி இருக்கும். அப்படியே கல்யாண வீடு மாதிரி இருக்கும். இன்னொரு ஆச்சரியம் சொன்னார், அண்ணா போயிட்டானா எல்லாம் அப்படியே மறைஞ்சி வரும். தத்தை வாழ்ந்தாருன்னு எல்லாம் மறைஞ்சும் போயிடுறது அப்படிங்கிறவர். தாசாம் ஆவிரபத்து மாதிரி ஹேதந்தே தவ வீட்சிதைஹி. ராஜபாளையத்தில் ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் அண்ணாவை கூட்டுன்னு போனார். அவர் ஏதோ இடத்துக்கு அண்ணா சொன்னார், நீங்கள் பெரிய இதை ஏதோ அவரோட தொழிற்சாலை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு. ஏண்டாண்ணா பாக்கி யார் வந்தாலும் அது சரியாக வளர மாட்டேங்கிறது. அண்ணா வந்தால் அண்ணா சின்ன குழந்தை என்ன பண்ணும், பெரிய இடத்த பார்த்தா ஒன்று கொடுக்குன்னு ஓடும். அது மாதிரி அண்ணா கொடுக்குன்னு ஓடுறா. ஏன் அண்ணா பின்னாடி என்னால் நடக்க முடியல. அப்படி ஏன்னா அவர் உண்மையான அன்போட கூப்பிட்டதுனால அப்போ இந்த வார்த்தையை அண்ணா சொன்னான்ட்ட, ஹேதந்தே தவ வீட்சிதைஹி. இந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய மினிஸ்டரையோ பெரிய எம்எல்ஏ அது மாதிரி ஆளை கூப்பிட்டா கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும், அவளுக்கு நல்லா வியாபாரம் ஆகும். ஆனால் அவளெல்லாம் என்னை கூப்பிடாமல் என்னை கூப்பிட்டாருப்பார். ஏண்டாண்ணா ஹேதந்தே தவ வீட்சிதைஹி. மகாத்மாக்கள் வந்தால் அப்படி சமிருத்தி ஆகிடும். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்று சொல்ல கிருஷ்ணன் ரெஸ்ட் எடுத்துட்டான். அடுத்த நாள் காலம்பரை பகவான் தர்மபுத்திரர் பாண்டவால் அழைச்சிட்டு பீஷ்மரை பார்க்க போடுறான். ஏண்டாண்ணா அவர் பகவானை கூப்பிட்டுருக்கார். வாயால் கூப்பிடலை, மனசினால் கூப்பிடுறார். லெட்டர் கூட போடலை. பகவானுக்கு மனசினால் கூப்பிட்டாலே தெரியும். அதனால் கிருஷ்ணன் போய் அவரை நமஸ்காரம் பண்ண தர்மபுத்திரருக்கு தர்மங்கள்லாம் உபதேசம் பண்ணின பிறகு பீஷ்மர் தன்னுடைய சரணாகதியை சமர்ப்பணம் பண்ணுறார். பீஷ்மஸ்தவராஜன்னு பெருசாக இருக்குது, பெரிய ஸ்துதி மகாபாரதத்தில். அது படித்தா ரொம்ப நேரம் ஆகும். நமக்கு இது ரொம்ப ஈஸி. மகாபாரதம் படிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் ஈஸியாக படிக்கிறதுக்காக தான் இந்த பாகவதத்தில் சுருக்கமாக கொடுத்துட்டார். இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வச்சித் விகர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாககாம் திரிபுவனகமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலககுலாவிருதாரணாப்ஜம் விஜயசகே ரதிரஸ்து மேனவத்யா இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா. கிருஷ்ணா உன்னிடத்தில் ரொம்ப ஆசை உடைய என்னுடைய மதியை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். வித்ருஷ்ணனா விசேஷமான திருஷ்ண உடைய ஆசை, விசேஷமாக ஆசை உடைய மனசு, இல்லை எதுலேயும் ஆசை இல்லாத மனசு, உன்கிட்ட மாத்திரம் ஆசை உள்ள மனசை அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். என்னுடைய புத்தியை சமர்ப்பணம் பண்ணுறேன். சமர்ப்பணம் பண்ணுறேன்னு பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. நல்லதை பார்த்தா மனசு தானாகவே ஓடும். அதனால் இருக்கிறதுலே நல்லதுக்கு நல்லது, இனிப்புக்கு இனிப்பு, சௌந்தர்யோ தரதோபி சுந்தரதரம் தத்ரூபம் ஆச்சரியதோ பியாச்சரியம் புவனே நகஸ்தி குதுகம் கிருஷ்ணாதி விஷ்ணோ விபு. பட்டது கேட்ட மாதிரி மனசு தானாகவே ஓடுறது. கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம் ஒன்றா. கண்டா அவள் மனசை கொடுத்துருவாளாம் அந்த கண்ணபுரத்து பெருமாளை பார்த்தா.
இவ அப்புறம் என்னடா நம்ம மனசை கொடுத்துட்டோமே அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சித்தச்சோரா யசோதா கேலால் அப்புறம் பாடுவான். என் மனசை அவன் திருடினான்னு. அவன் ஒன்றும் திருடலை, அவன் பாடு சாதுவாக தான் நின்னான். இவாளே பார்த்துட்டு மனசை கொடுத்துட்டு கண்டவர் மனவழங்கும். கண்டவர்னா நான் அந்த கண்டவர் நல்ல தபஸ் பண்ணணும்லாம் சொல்ல, எவனா இருந்தால் யார் இருந்தால் கண்டவர் மனம் வழங்கும். அப்படி அதனால தான் சொல்லுவாள், கண்டவன் சொன்னதெல்லாம் கேட்காத, கண்டவன் சொன்னதை கேளு. யார் அந்த பகவானை பார்த்தாரோ கண்டவர் சொன்னதை கேட்கணும். அதனால் அந்த பகவானை அப்படி மனசில் தியானம் பண்ணி அந்த பகவான் என்ன காட்டுறான்னா, தன் பக்தனுக்காக எவ்வளோ உழைப்பேன்னு நிழலில் அர்ஜுனனை உக்காத்து வச்சு தான் தேரோட்டி அப்படியே வேர்த்து கொட்டுறதான். கஜலுளித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே மம நிசித சரீரி விபித்யமானத்வசி விலசத்கவச்சேஸ்து கிருஷ்ண ஆத்மா யுதிதுரகரஜோ விதும்ர விஷ்வ கஜலுளித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே. யாருக்கும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் ஏசி ரூமில் உட்காந்துருக்கிறது அழகு இல்லைப்பா. அடுத்த வாழ்க்கை ஹெல்ப் பண்ணி நமக்காக சாப்பிட்றதுக்காக அங்கே சமைச்சிருந்து அங்கே இருக்காளே, அவளுக்கு வேர்த்து கொட்டுறதே அந்த வியர்ப்பில் தான் அழகே இருக்குது. அடுத்த வாழ்க்காக நம்ம உழைச்சி நம்ம உடம்புல எப்போ வியர்க்கிறதோ அதுதான் உண்மையான அழகே தவிர பாக்கி அழகு இல்லைன்னு பகவான் காட்டுறான். வெயிலில் தேர் ஓட்டிண்டு அவனுக்கு கீதையும் உபதேசம் பண்ணி அப்புறம் அந்த பீஷ்மர் தாத்தா ஒன்று சொல்லிவிட்டார், சக்கரதாரியாக பார்க்கணுன்னு சொல்லிவிட்டார். இவனோ சக்கரம் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். கடைசியில் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அவர் சக்கரதாரியாக பார்க்கணும் தானே சொன்னார். சுதர்சன சக்கரதாரியாக பார்க்க சொல்லி வண்டி சக்கரம் காமிச்சா போகிறோன்னு திருதரத சரணோபியாச்சலத்கு ஹரிரிவஹந்துமிபம் கதோத்தரீயகா. அந்த வண்டியிலே ஒரு ஸ்டெப்பனி மாதிரி ஒரு சக்கரம் வச்சுருந்தானாம். ஒன்று ரெடியான இன்னொன்று போடுறதுக்கு. அது சும்மா அதுக்கு சும்மா தான் இருக்கேன். அந்த ஸ்டெப்பனியை எடுத்துட்டு திருத ரத சரணோபியாச்சலத்கு ஹரிரிவஹந்துமிபம் கதோத்தரீயகா. கடைசியில் சொன்னார், நானும் தான் என்ன பூஜை பண்ணினேன், அம்பால பூஜை பண்ணேன், கிருஷ்ணாய நமஹா. அன்னைக்கு நீ தூதனாக வரும்பொழுது ஆற்றுக்கு வான்னு கூப்பிட்டேன், அப்போ வரமாட்டேன்னு விட்டான். அப்போ என்ன பண்ணுறது, அன்றைக்கி வந்தால் தாமரையால் பாத கமலங்களால் பூஜை பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறது, இப்போ பூஜை பண்ணுறதுக்கு அம்பு தான் இருக்குது. அம்பாக இருந்தாலும் அம்பால் அடித்தாலும் அன்பாக அடிக்கிறேன்னு போட்டு விஸ்வஸ்மை நமஹா விஷ்ணவே நமஹான்னு போட்டு அடிக்கிறார். அண்ணா சொல்லுவார், இந்த பீஷ்மருக்கு கூட சண்டை போட்ட கிருஷ்ணனோட சண்டை போடுறது ஒரு ஆனந்தமாக இருந்தால் கூட அந்த பீஷ்மரை விட யாருக்கு பாக்கியம் தான். மல்லர்களாம் சண்டை போட்டாலே, கட்டி புரண்டு சண்டை போட்டார்களே, அந்த பாக்கியம் பீஷ்மருக்கு இல்லை. அதனால் அவனுக்கு இது பெரிய பாக்கியம். ஆனால் கிருஷ்ணனோட ஒருத்தர் கட்டி புரண்டு சண்டை போட்டானே, அந்த மல்ல யுத்தமும் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டானா, அந்த கோபால பாலகளோட சண்டை போட்டானா. ஒரு அழகாக சொல்கிறார் ரூபசனாதனெல்லாம், அவளோடலாம் சண்டை போட்டு ஜெயிக்கிற கிருஷ்ணா என்னோட சண்டை போட்டு ஜெயினாலாம். கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் மல்ல யுத்தம் ஒன்று நடந்ததுன்னு பிருந்தாவனத்தில் போட்டால் ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா அது பிருந்தாவன கோயிலுக்கு மாத்திரம் ஸ்பெஷல். அது மாதிரி லீலைகள்லாம் ராதையோட மல்ல யுத்தம் பண்ணினான்னா 2 பேருக்குமே சந்தோஷமாக இருந்திருக்கும். யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் பலன் 2 பேருக்குமே கிடச்சி. அந்த பாக்கியம் இந்த பீஷ்மருக்கு கிடைக்கல. ஆனால் பீஷ்மருக்கு கிடைக்காத போனாலும் அந்த பீஷ்ம பட்சத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் மோட்சம் கிடச்சிதுன்னா வார்த்தாஸ்திர பூதாக பதமாபுரஸ்ய. அந்த என்ன கூட்டத்தில் எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்தாலோ தெரியல, அர்ஜுனுடைய அம்பு பட்டவா எல்லாருக்கும் மோட்சம் கிடச்சிது. அண்ணா சொல்லுவார், ஏன் மோட்சம் கிடச்சுன்னா, அர்ஜுனுடைய அம்புலாம் என்ன அம்புனா கிருஷ்ணனே தீட்டி வச்சுதான். கிருஷ்ணனே தீட்டி வச்ச அம்புனால் அடித்ததுனால அவர்களுக்கெல்லாம் கிடச்சிது மோட்சம். பார்த்தாஸ்திர பூதாக பதமாபுரஸ்ய. எனக்கு அந்த கோபிகைகள் மாதிரி பூஜை பண்ண தெரியலையே. லலித கதி விலாச வல்குகாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமானாக கிருதமனுகிருதவத்ய உன்மதாந்தாக பிரகிருதிமகன் கில எஸ்ய கோபவத்வகா. கோபிகளை ஸ்மரிச்சுக்கிறார். அடுத்த ஜென்மத்திலேயே ஒரு கோபியாக பிறக்கணுமே. அகமே கா கோபி பாக்யவதி அகமே கா கோபி. இன்னும் கோபியாக ஆகணும்னு பீஷ்மர் கோபிகளை தியானம் பண்ணிட்டு கிருஷ்ணசரணத்தை அடைஞ்சார். அதன் பிறகு பகவான் துவாரகைக்கு வந்து சேர்ந்தான். ஒரு ரூபத்தில் துவாரகைக்கு வந்தாலும் குழந்தையை காப்பாற்றாச்சு அப்படின்னு விடலை. அந்த குழந்தை கூடயே 10 மாதம் இருக்கான். 10 மாதம் அந்த குழந்தை தரிசனம் கிடச்சி பிறகு பிறக்கிறான். பிறந்த உடனே குவான்னு கத்தினானான். ஏன்னா கர்ப்பத்தில் பார்த்த கிருஷ்ணன் எங்கேன்னு.
எல்லா குழந்தையும் குவாக்குவான்னு கத்தும். அது எல்லா குழந்தையும் பால் இங்கே முளைப்பால் கிடைக்குமான்னு கத்தும். இந்த குழந்தை பகவான் கிடைக்குமான்னு கத்தினான் குவாக்குவான்னு. அம்மாவை பார்த்தும் கூட அழறது. அம்மாவையே கிருஷ்ணன் தான் காமிச்சு கொடுத்தான் இந்த குழந்தைக்கு. பரீட்சித்து என்று பேர் வச்சார்கள். இந்த டயத்தில் தீர்த்த யாத்திரை போன விதுரர் திருதராஷ்டிரனை அழைச்சிட்டு யோக மார்க்கமாக அழைச்சிட்டு போயிட்டான். ஏன்னா இனிமேல் திருதராஷ்டிரன்லாம் பேர் திருதராஷ்டிரன்னு பேர், பிடிச்சா விடவே மாட்டான். கடைசி வரையும் துரியோதனன் கையில் சாவியை கொடுக்கவே இல்லை. அண்ணா சொல்லுவார், இந்த கல்லில் அப்படி தேய்ச்சி 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 கொஞ்சம் நார் எடுத்தாலே இருக்கலாம். வாழை நார் தான் வரும், கல்லில் நார் வராது. இருந்தாலும் தேய்ச்சி கொஞ்சம் நார் மாதிரி வரும். அல்லது மணல் அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு ஒரு சொட்டு எண்ணெயோ தண்ணியோ எடுக்கலாம். இந்த திருதராஷ்டிரனுக்கு காலனா கஷ்ட முடியாது. அப்பேற்பட்ட அந்த திருதராஷ்டிரன் அப்படி இருந்தவனுக்கு குரு கிருப்பை பாருங்கோ. குரு கிருப்பையினால எல்லாரும் உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுவார்கள்ங்கிறதுக்கு இதுதான் காரணம். விதுரர் அங்கேருந்து வந்தார், 2 வார்த்தை உபதேசம் பண்ணினார். கிருதி கிருத்வா ஹரிம் கேகாத் பிரவ்ரஜேத் சனரோத்தமா. வயசாகிடுத்துனா அதிதி மாதிரி வீட்டு திண்ணையில் உட்காரணும். சாப்பிட வாங்கணும், கூப்பிட்டா சாப்பிடணும். அதில் துஷ்டு சொல்லக்கூடாது. உப்பு இருக்குது உழப்பு இருக்குன்னு போட்டதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் திண்ணையில் உட்காந்து ராமராமா சொல்லிட்டு இருக்கணும். இல்லாட்டா பேசாமல் குருவாயூர் கிளம்பி வந்துவிடணும். இங்கேயும் ஒன்று கிடச்சிட்ட சாப்பிட்டுண்டு குளத்தில் முங்கிண்டு குருவாயூரப்பட தரிசனம் பண்ணிட்டு ஒரு சப்தாக மாத்திரம் நிவசன் விரக்தா. அண்ணா பக்த கோலாசத்தை சொல்கிறார், வாழ்க்கை முழுக்க சன்னியாசியாக இருக்க வேண்டாம், ஒரு 7 நாள் சன்னியாசியாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்பா. சப்தாக மாத்திரம் நிவசன் விரக்தகான்னு. அப்படி இந்த விதுரனுடைய உபதேசம், ஏன்னா அந்த உபதேசம் பண்ணுறவா எப்படி இருக்காலோ அவர் அப்படி வைராக்கியசீலராக இருந்து உபதேசம் பண்ணுறதுனால திருதராஷ்டிரனுக்கு வைராக்கியம் வந்துடுச்சு. நேரா ஆகாச மார்க்கமாக அழைச்சின்னு போயிட்டார். அழைச்சின்னு போய் பத்ரிகாசிரமங்கிட்ட ஹரித்வார்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணி பகவானை அடைஞ்சான். தேடிந்து போன தர்மபுத்திரரை பார்த்து நாரத சொன்னார், அவதாரம் பண்ணுறவாலாம் கிளம்பின்னு இருக்காப்பா, நீ தேட போக வேண்டான்னா. அவதாரம் பண்ணுறவாலாம் கிளம்புறான்னா கிருஷ்ணன் தானே பிரதானம். என்ன ஆச்சோன்னு கிருஷ்ணன் என்ன ஆச்சோன்னு நினைக்கும்பொழுது அர்ஜுனன் வரான். கிருஷ்ணன் நம்மளை இத்தனை நாளாக பந்து நினச்சி நம்ம ஏமாந்து போயிட்டோம். ஹரினா பந்து ரூபினா வஞ்சிதோகம் மகாராஜ ஹரினா பந்து ரூபினா ஏனமே அபகிருதம் தேஜா தேவ விஸ்மாபனம் மகத். பந்துனே நடிச்சுட்டு விட்டுட்டோமே. சாதாரணமாக அந்த பிராமண பையனை அழிச்சின்னு போகிறதுக்கு வைகுண்டம் போகும்போதே என்னை அழிச்சின்னு போனான். அதுக்கு அழிச்சின்னு போன கிருஷ்ணன் பர்மனெண்ட்டாக வைகுண்டம் போகும்போது அழிச்சின்னு போக மாட்டானோ, விட்டுட்டு போயிட்டானே. இந்த மகாபாரதம் முழுக்க இங்கே ஸ்மரிக்கிறான். மகாபாரதம்னு வியாசர் எழுதினான். நம்ம பக்த விஜயம் அண்ணா எழுதியிருக்கார், பக்த விஜய மகிபதி எழுதியிருக்கார். ஒவ்வொரு அத்தியாயத்தில் 2 அத்தியாயத்தில் ஒரு பக்தால் சரித்திரத்தை சொல்லுவார். இந்த வியாசரை என்ன பண்ணினா ஒரே பக்தனை சரித்திரத்தை விஸ்தாரமாக எழுதுவோம்னு இந்த தர்மபுத்திர சரித்திரத்தை அவர் பரமபக்தர், அதில் பல பாகவதாலையும் சேர்த்துட்டார், மகரிஷிகளையும் சேர்த்துண்டு விஸ்தாரமான ஒரு பக்த விஜயந்தான் மகாபாரதம் அப்படின்னு அண்ணா சொல்லுவார். மகாபாரதத்துக்கு மகாபாரதம் பேர் வைக்கக்கூடாது, கண்ணன் கருணை. இந்த பஞ்ச பாண்டவா பஞ்சா பறந்துன்னு இருந்தா மினிமம் ஒருத்தனுக்கு என்ன சௌக்கியம் வேணும்? தங்கறதுக்கு வீடு, திங்கிறதுக்கு சோறு. தங்கறதுக்கு வீடு இல்லை, திங்கிறதுக்கு சோறு இல்லை. ஏக்கச்சக்கராங்க நகரத்தில் ஒரு வாடகை வீட்டில் அவள் ஃப்ரீயாக கொடுத்தனம் வச்சுட்டு தான் அங்கே இருந்துட்டுருக்கான். பிச்சை எடுத்து சாப்பிடுவான். பிச்சை எடுத்து சாப்பிட்றதுலேயும் பாதி பீமனுக்கே வேறு நம்பிடும், அவனுக்கே போகாது. இருக்கிற பாதியில் எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தால் குந்தி சாப்பிடுவான்னு சாப்பிட மாட்டான். ஒரு மினிமம் சௌகரியம் கூட இல்லாமல் திண்டாடின்னு இருந்தவா அந்த பஞ்சபாண்டவால் கடைசியில் ஒரு குரு அனுகிரகம் பண்ணினார். யார்? வியாசர். குரு அனுகிரகம் எப்போ கிடைக்குமோ அப்போ பகவான் கிடைப்பான். அதுதான் மகாபாரதம் காட்டுறது. வியாசர் அனுகிரகம் பண்ணினார், தன் சிஷ்யனை குருவாக கொடுத்தார் தௌமியரை. குரு கிருபை கிடச்ச உடனே என்னாச்சு? கிருஷ்ணனை பார்த்துட்டா. எங்கே பார்த்தா? திரௌபதி சுயம்வரத்தில் பார்த்த உடனே கிருஷ்ணன் ஒரு குரு ஒரு ஜீவனை சமர்ப்பிச்சுட்டான்னா அப்புறம் அந்த ஜீவனை பற்றி அந்த குரு கவலைப்பட வேண்டாம், ஜீவனும் கவலைப்பட வேண்டாம். பகவான் அந்த பொறுப்பை டேக் கேருங்கிறாளே, அது மாதிரி பகவான் அந்த பஞ்சபாண்டவால் அவ்வளோ சௌக்கியமாக வச்சான். அதெல்லாம் இங்கே ஸ்மரிக்கிறான் அர்ஜுனன். ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே குருநந்தனேதி சஞ்சல்பிதானி நரதேவஹிருதி ஸ்பிருசானி ஸ்மர்த்துல்லுடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய. அப்படி எப்பொழுதும் என்ன கொஞ்சம் எனக்கு உபதேசம் பண்ணினானே. இந்த கீதை உபதேசம் பண்ணத்தில் நான் ஸ்மரித்து பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும்
பரீட்சித்தினிடத்தில் ராஜ்யத்தை கொடுக்கும்படி மந்திரிகளையும் மகரிஷிகளையும் ஏற்பாடு பண்ணி கங்கையில் இறங்கினார்கள். இதெல்லாம் ஒரு திரை மாதிரி. அந்த கங்கையாகிய திரையில் இறங்கி அந்தந்த தேவர்கள் அந்தந்த தேவதாஸ்தானத்தை அடைஞ்சார்கள். மகாபாரதம் என்ன காட்டுறதுன்னு அண்ணா அழகாக சொல்கிறார். பஞ்ச பாண்டவர்கள், 5 தெய்வங்கள், 5 தேவர்களுடைய சக்தி தான் திரௌபதி. இந்த கலியுகம்தான் துரியோதனன். களி என்ன பண்ணும்னா அந்த தேவர்களுடைய சக்தியை குறைக்கும், அவமானம் பண்ணும். அதான் திரௌபதி அவமானம் பண்ணப்படுறான். அப்போ திரௌபதி என்ன பண்ணினால்னா கிருஷ்ணான்னு கூப்பிட்டான். அதான் கோவிலெலாம் கூட சாநித்தியம் வரணும்னா என்னன்னா அங்கங்கே நாமஜபம் நடக்கணும். அப்படி கிருஷ்ண நாமத்தினால அந்த பாண்டவ சக்தி ரட்சப்பட்டு தர்மம் காப்பாற்றப்பட்டது. இப்போ எல்லா தர்மமும் தர்மஹா கம் சரணம் கதகானா கேள்வி கேட்டான். தர்மம் யாரை சரணம் அடைஞ்சதுன்னா தர்மம் இந்த சாதாரண தர்மம் பாகவத தர்மத்தை சரணம் அடைஞ்சு அந்த கிருஷ்ணநாமந்தான் எல்லாரையும் காப்பாற்றும். இந்த கிருஷ்ணநாமத்தினுடைய பெருமையோடு இந்த பாரதத்தினுடைய பெருமையே கிருஷ்ணநாமத்தினுடைய பெருமை தான் என்று அண்ணா சொல்லுவார். இதோட இப்போ நிறுத்திப்போம் பாண்டவ சர்க்காரமோனத்தோடு. மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ராதே. ஹே மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா யதுநந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா, ராதா மனமோகன கிருஷ்ணா, ராதா மனமோகன கிருஷ்ணா, மீரா மனமோகன கிருஷ்ணா, மீரா மனமோகன கிருஷ்ணா, மேரா மனமோகன கிருஷ்ணா, மேரா மனமோகன கிருஷ்ணா. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद. जय बोल सद्गुरु महाराज की जय.